அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் இந்த மாதம் அமலுக்கு வர உள்ள 2 புதிய சட்டங்கள், குவைத் தினார் மீது கையை வைக்கும் புதிய சட்டங்கள், வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கை, மிக முக்கியமான 2 புதிய சட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் ஏற்படும் திடீர் மரணங்கள், தமிழகத்தை சேர்ந்த ஓட்டுநர் மற்றும் வீட்டு பணிப்பெண்ணின் மரணம், அடுத்து சிறுவனை கடத்திய குவைத்தி குடிமகனை கைது செய்த உள்துறை அமைச்சகம், இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த மாதம் குவைத்தில் 2 முக்கியமான சட்டங்கள் கொண்டு வரப்பட உள்ளன. முதலாவது சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 18ஆம் தேதி முதல் குவைத்தின் தினார்கள் செல்லாது. இது சம்பந்தமாக ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதாவது ஏப்ரல் 18ஆம் தேதி முதல் 5th எடிஷன் குவைத் தினார்கள் செல்லாது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே, இதுதாங்க 5th எடிஷன் குவைத் தினார் நோட்டுகள். இந்த மாதிரியான குவைத் தினார்கள் உங்களிடம் இருந்தால் ஏப்ரல் 18ஆம் தேதிக்கு முன்னாடி த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத்துக்கு சென்று உடனடியாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஏப்ரல் 18ஆம் தேதிக்கு பிறகு 5th எடிஷன் குவைத் தினார்கள் செல்லாது. அதுபோல் நாம் இப்போ பயன்படுத்தும் குவைத் தினார்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா 6th எடிஷன் குவைத் தினார்கள் ஆகும். அடுத்து இரண்டாவது சட்டம் என்ன வரப்போகுதுன்னா, ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் புதிய போக்குவரத்து சட்டங்கள் வரப்போகுது. இனி குவைத்தில் டிராஃபிக் வயலேஷன் செய்தால் அபராதமும் அதிகம், அதுபோல் பார்த்தீங்கன்னா சிறை தண்டனையும் கடுமையாக இருக்கும். சீட் பெல்ட் அணியாவிட்டால் 30 குவைத் தினார் அபராதம், வண்டி ஓட்டும் போது ஃபோன் பேசினாலோ மெசேஜ் டைப் பண்ணாலோ 75 குவைத் தினார் அபராதம். அதுபோல் ரெட் சிக்னல் கிராசிங் பார்த்தீங்கன்னா 150 குவைத் தினார் அபராதம். இந்த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் எல்லா டிராஃபிக் ஃபைனையும் ஏற்றி வச்சிருக்காங்க. அதனால் காரை ஓட்டும் போது திர்பாலக் அதிக எச்சரிக்கையாக காரை ஓட்டுங்க. இல்லையென்றா நம்ம வாங்குற மாஷ் சம்பளம் அனைத்தும் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஃபைன் கட்டவே சரியாக இருக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. அடுத்த தகவல், குவைத்தின் குற்றப்புலனாய்வுத்துறை சிறுவனை கடத்தி அவனுக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்த குற்றவாளியை 24 மணி நேரத்தில் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ரமலான் பண்டிகை என்று மைதான் ஹவலியில் இந்த குற்றம் நடந்துள்ளது. 9 வயதான சிரியா நாட்டு சிறுவனை ஒரு குவைத்தி குடிமகன் கடத்தி சென்று பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்துள்ளார். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. அந்த குற்றவாளி பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராவில் சிரியா நாட்டு 9 வயது சிறுவனை காரில் கடத்தி செல்லும் வீடியோவை கைப்பற்றிய குவைத்துடைய காவல்துறை தொடர் விசாரணையில் ஈடுபட்டு அந்த சிறுவனை கடத்திய குவைத்தியை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் எப்போதும் அதிக எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்கும்படி உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் உங்கள் பகுதிகளில் ஏதாவது குற்ற செயல்கள் நடப்பதை கண்டால் உடனே 112 என்ற எமர்ஜென்சி நம்பருக்கும் அல்லது 188-414 என்ற நம்பருக்கும் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என குவைத்தின் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் சபா அவர்கள் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை கேட்டுக்கொண்டுள்ளார்கள். அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல், குவைத்தில் உள்ள நம் ஆளுங்க உங்கள் உடல் நலத்தின் மீது அதிக கவனம் செலுத்துங்க. ஏன்னா சமீப நாட்களாகவே பல வெளிநாட்டவர்கள் குவைத்தில் மாரடைப்பு காரணமாக மரணித்து வரும் சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2 நாள் முன்னாடி கூட 2 பேர் கேரளாவை சேர்ந்தவர்கள் மாரடைப்பால் மரணித்தார்கள். இப்போ தமிழகம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்து ஓலையூர் பகுதியை சேர்ந்த சுரேஷ் வயது 45 ஜஹரா ஏரியாவில் தண்ணீர் லாரி ஓடுநராக வேலை செய்து வந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை மதியம் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்துள்ளார். இன்று காலை குவைத் நேரப்படி பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு குவைத்திலிருந்து அவரது உடல் சென்னை விமான நிலையத்துக்கு காலை 10 மணிக்கு கொண்டு வரப்பட்டது இண்டிகோ ஏர்லைன்ஸ் மூலமாக. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மாரடைப்பால் மரணித்த சுரேஷ் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மனைவி மற்றும் 3 குழந்தைகள் உள்ளன. அதுபோல் குவைத்தில் வீட்டு பணிப்பெண்ணாக வேலை செய்து வந்த தமிழகத்தை சேர்ந்த லக்ஷ்மி என்ற 38 வயது பெண்மணி ஜஹரா மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி மரணித்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மரணித்த இருவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. குவைத்தில் இது போன்ற மரணங்கள் டெய்லி நிறைய நடக்குதுங்க. ஆனால் செய்தித்தாளில் வரும் தகவல் என்னமோ 1-2 மட்டும்தான். குறிப்பாக சமீப நாட்களாக அதிக அளவில் மாரடைப்பு ஏற்பட்டு வருகிறது. அதுவும் 30 வயதிலிருந்து 40 வயதுடையவர்கள் தான் அதிகமாக மரணிக்கிறார்கள். அதனால குவைத்தில் உள்ள நம் பாருங்க எப்பவுமே வேலைன்னு வேலையில் மட்டும் கவனமாக இருக்காதீங்க. உங்கள் உடல்நலம் மீதும் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா முதல்ல நாம நல்லா இருந்தால் தான் நம்மளை நம்பி இருக்கும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். அடுத்து வாங்க ஃப்ளைட் வீடியோ அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 15,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 30 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 16,800 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 41 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 29 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 12,000 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 38 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 87 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 47 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 276 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 953 ரூபாய் உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம்.
1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 879 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 316 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.